இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வெளிவந்திருக்க ஹவுஸ்மேட் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன் தன்னோட காதலிக்காக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறான். வாங்கின வீட்டுல ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி குடி போறாங்க. குடி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நிறைய மிஸ்டரிஸான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு ஃபேமிலியுமே இதே மாதிரி இதே பிளாட்ல இதே F1 பிளாக்ல சேம் இதே மாதிரி மிஸ்டரிஸான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் எதனால நடக்குது, நிஜமாவே இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையா, பேய் இல்லனா வேற எதனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த ரெண்டு வீட்டுக்கான கனெக்ஷன் என்னன்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தர்ஷன், காளி வெங்கட், ஹர்ஷா, வினோதினி, தீனான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப கச்சிதமா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு மாதிரி ஹாரர் த்ரில்லிங்கோட ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். அடுத்த ஒரு 1 hour ஒரு பக்காவான ஹாரர் காமெடியிலேயே கொண்டு போறாங்க. அதுவும் ஒரே ஒரு வீடை வச்சு அதுக்குள்ள ஒரு 4 பேரை வச்சு ரொம்ப சூப்பரா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிருக்காரு டைரக்டர். ஏன்னா ஒரு சீனுமே ரொம்ப சுவாரஸ்யம் காமிச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். தென் காளி வெங்கட்டோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு ரொம்பவே பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். ஏன்னா அவரு எமோஷனல் சீன் ஆகட்டும், அவரோட காமெடி சீன் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மாதிரி பயங்கரமா எலிவேட் பண்ணி காட்டுதுன்னே சொல்லுவேன். ஹீரோவா நடிச்சிருக்க தர்ஷனுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா அதை தாண்டி ஹீரோயினா நடிச்சிருக்க ஹர்ஷா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துல பேய் இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த வீட்டுல. அந்த டைம் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்களை மட்டுமே வச்சு அந்த ஒரு ½ an hour ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு சீன்லயுமே இவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நல்லாவுமே நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வல் பிளாக் வரையுமே இந்த படத்தை பயங்கர என்டர்டெய்னிங்காவே கொண்டு போறாங்க. இந்த அளவு என்டர்டெய்னிங்கா வந்திருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம், எடிட்டிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் 10 minutes தாண்டி அடுத்த ஒரு 45 minutes ரொம்ப ஸ்கேரியாவே கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா பாக்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் டைப் அப்படின்றத தெரிவிக்க நிறைய சின்ன சின்ன சீன்லாம் நம்ம பயப்படுற மாதிரி ஸ்கேரியாவே காட்டியிருந்தாங்க. குறிப்பா அந்த மாதிரி சீன்லலாம் ஹீரோயினா நடிச்சிருக்க ஹர்ஷா பயங்கரமா மிரட்டி விட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி நிறைய சின்ன சின்ன ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல PSR சீனிவாசன் இந்த ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வீடை வாங்கறதுக்கு வராரு. அந்த டைம்ல இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்னு வருது. அந்த டைம்ல வர ஹியூமர் காட்சிகள்லாம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹாரர் காமெடியாவும் ஹாரர் த்ரில்லிங்காவுமே கொண்டு போன இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ தேர்ட் டைமென்ஷன், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்க, நாங்க 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோம், இந்த மாதிரி சயின்டிபிக்கலான விஷயங்கள்லாம் என்னென்னமோ சொல்லி நமக்கு புரியாத மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் இன்னுமே நல்லா தெளிவுபடுத்தி இருக்கலாம்னே தோணுது இந்த படத்துல. தென் செகண்ட் ஹாஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வருது. அந்த சண்டையுமே ஏதோ வைக்கணும்ன்றதுக்காக வச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துல. தென் ஹீரோவா இருக்க தர்ஷன் காளி வெங்கட்டை தேடி போறாரு. அந்த சீன்லாமே இன்னும் எமோஷனலாவும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட என் பிளாட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கும். பட் அதெல்லாம் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த படம் ஒர்த் டு வாட்ச் தான். ஒரு புது இயக்குனர் இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி அது பயங்கரமா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி புது கான்செப்ட்ல இன்னும் நிறைய தமிழ் படங்கள் வரணும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாரர் த்ரில்லிங் பிளஸ் காமெடியோட ரொம்ப சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃபும் இருக்கிற இந்த படம் ஒர்த் டு வாட்ச் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய ரிவ்யூ வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சினி ஸ்குவாட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. என்ன பேய் பிசாசு கதை வர்றியா? நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க வச்சேன்.